இங்க ஒரு கோடீஸ்வரருக்கு 3 பொறுப்பில்லாத பசங்க இருக்காங்க. அவங்களுக்கு காசு அருமையே தெரியாம சின்னதுல இருந்து வளர்ந்ததுனால அவங்க இஷ்டத்துக்கு செலவு பண்றாங்க. அதுல ஃபர்ஸ்ட் பையன் புதுசா பிசினஸ் பண்றதா போய் சொல்லி காசை வாங்கிட்டு போறதே வேலையா வச்சிருக்கான். ரெண்டாவது பொண்ணு எப்ப பார்த்தாலுமே காஸ்ட்லியான பொருளா வாங்கிட்டு வந்து அதை பிளாக் பண்றதே வேலையா வச்சிருக்கா. அடுத்து மூணாவது பையன் அவனோட ப்ரொஃபஸரோட வைஃப் மட்டும் இல்லாம அவரோட 2 பொண்ணுங்களையும் சேர்த்தே டேட் பண்றான். இதை பார்த்துட்டு இருக்கிற இவருக்கு நெஞ்சுவலி வந்து கீழே விழுந்துறாரு. இப்ப அடுத்த நாள் ஹாஸ்பிட்டல் இவரை பார்க்க வந்த இடத்துலயும் காசை பத்தியே பேசி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இப்படியே போயிட்டு இருக்க திடீர்னு ஒரு நாள் இவங்க 3 பேரோட டெபிட் கார்டுமே வேலை செய்யாம போயிடுது. பார்த்தா அவங்க வீட்டை சுத்தி போலீஸ் சுத்தி வளைச்சறாங்க. சோ அங்கிருந்து இவரோட பசங்களை கூட்டிட்டு அவரோட பூர்வீக ஊருக்கு போயிடுறாரு. அப்பதான் இவரோட பிசினஸ்ல ஒரு பிரச்சனையாகி மொத்த சொத்துமே சிக்கலாயிடுச்சுன்னு சொல்றாரு. சோ அது சரியாகிற வரைக்கும் தலைமறைவா தான் வாழ்ந்தாகணும்னு சொல்லிடுறாரு. அது மட்டும் இல்லாம பேங்க் அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிட்டதுனால இனிமேல் வேலைக்கு போய் தான் சம்பாதிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருது. அதுக்காகவே இந்த 3 பேருமே கிடைச்ச வேலையில சேர்ந்து சம்பாதிக்க ஆரம்பிச்சிடறாங்க. இந்த பொண்ணு ஒரு ஹோட்டல்ல வெயிட்டரா வேலைக்கு சேர்ந்துறா. ஒருத்தர் ரிக்ஷா ஓட்டுற வேலை தான் கிடைச்சதுன்னு ரிக்ஷா ஓட்ட ஆரம்பிச்சிடறான். இன்னொருத்தன் எலக்ட்ரானிக் ரிப்பேர் பண்ற வேலையில இருக்கான். கடைசியா தான் இவங்களோட அப்பா இவங்க கிட்ட போய் தான் சொல்லிருக்காருன்னு தெரிய வருது. ஏன்னா பொறுப்பு இல்லாம இருக்கிற பசங்களுக்கு காசோட அருமை தெரியணுங்கிறதுக்காக அவரோட பிசினஸ் லாஸ் ஆயிடுச்சுன்னு போய் சொல்லியிருக்காரு.